ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திரா காந்தி அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வர போகிறாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியையும் இந்தியாவையும் வழிநடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கும் வடக்கும் இணைய போகுது, மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு புது பேச்சு வந்து உலா வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது? இந்திரா காந்தி அம்மா இறந்து தான் பல வருஷங்கள் ஆகிடுச்சே, இப்போ எப்படிப்பா இந்திரா காந்தி அவர்கள் வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் கேட்குறது நம்ம மைண்ட் வாய்ஸில் கேட்குது. இந்திரா காந்தி அவர்களுடைய மறு உருவமாக இரண்டாவது இந்திரா காந்தி 2.0ங்கிற மாதிரி உருவத்தில் மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பில், பேச்சில், ஆற்றலில், செயலில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்கள் தான் இப்போ அரசியலில் களங்காண போகிறாங்க. இதுவரைக்கும் அவங்க வந்து தேர்தல் அரசியலில் நிற்கலை. முதல் முறையாக இப்போ வந்து கேரளா வயநாடு தொகுதியில் வந்து எம்பிக்கு போட்டி போட போகிறாங்க. அவங்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். காரணம் வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக அவரை வந்து இந்த பப்பு அப்படி இப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தி இருந்தாங்க மோடி வகைராக்கள் வந்து. நான் அவரெல்லாம் பப்பு கிடையாது, அவர் தான் இருக்கிறதுல டாப்பு அப்படின்னு இந்தியா மட்டும் இல்லை உலகமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்துட்ட ராகுல் காந்தியோடைய சகோதரியாக இருக்கிற இந்த பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து இந்திரா காந்தியோடைய அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி மறு உருவம். இந்திரா காந்தி அம்மா எப்படி இளமையில் இருந்தாங்களோ அதே மாதிரி அப்படி இருக்கிறதுனால அவங்க மேலே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அளப்பரிய அன்பு வந்துருச்சு. அப்படிப்பட்ட அவங்க வந்து 2014 இருந்தே அவங்கள வந்து அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ்காரங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நான் இப்போதைக்கு வரல, நான் வந்து அரசியல் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரேபரேலி, அமேதி தொகுதிகளுக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு மட்டும் போனாங்க. காரணம் ரேபரேலியில் வந்து அவருடைய தாயார் சோனியா காந்தி இருந்தாங்க, அமேதியில் வந்து ராகுல் காந்தி இருந்தார். அந்த பிரச்சாரத்துக்கெலாம் போனாங்க. இப்படி பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருந்த அவங்க வந்து 2019 வந்து உத்தரப்பிரதேச மாநில கிழக்கு பிராந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அது வந்து கட்சி பொறுப்பு. அப்போ 2019 அந்த பொறுப்பேற்ற பிறகு அவங்க பண்ண தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமானது இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, அங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இவங்க பேச்சு அங்கே எடுபட்டுச்சு. அதுக்கு அடுத்து அப்படியே 2022 டிசம்பர் மாதத்தில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்ததில் இந்த அம்மாவுடைய பிரச்சாரம் அங்கே தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து அங்கே வந்து இப்போ தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் 2024 நீங்கள் வந்து அரசியலுக்கு வாங்க, தேர்தலில் நில்லுங்கிறப்ப பிரியங்கா வந்து நிற்க மறுத்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், ராகுல் காந்தி அவர்கள் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டியிட மறுத்துட்டாங்க. இந்த செய்தி அப்படியே இருக்கிறப்ப இன்னொரு தகவலை நம்ம சொல்கிறோம். தேர்தல் 7 கட்டமாக நடந்துச்சுல தேர்தல், அதில் 2-3 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தோம். அந்த கருத்து கணிப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ரிசல்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, தேர்தலே எல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி. அதில் குறிப்பாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து 2 தொகுதியில் போட்டியிடுவாங்க. ஒன்று வயநாடு, இன்னொன்று ரேபரேலி. ஏன் அதை சொன்னோம்னா, ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்ட சோனியா காந்தி அவர்கள் வந்து 2024 ரேபரேலியில் போட்டியிடலை. அவங்களோட வயசு, உடல்நிலை காரணமாக வந்து அவங்க தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபா எம்பி அவங்கள தேர்வு பண்ணிட்டாங்க. அதனால் வயநாடு, ரேபரேலி 2 இடத்துலையும் வந்து ராகுல் காந்தி போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றவுடனே காங்கிரஸ் தான் அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெறும். அந்த கூட்டத்தில் வந்து காங்கிரஸுடைய தலைவராக, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்து ராகுல் காந்தியை தேர்ந்தெடுப்பாங்க. சட்டமன்ற எம்பிக்கள் குழு தலைவராக வந்து பிரியங்கா காந்தியை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும், பிரியங்கா காந்தி தான் எலெக்ஷன்லேயே நிற்கலையே, அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பார்ல ராகுல் காந்தி, அவர் வந்து வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணுவார்.
அந்த வயநாடு தொகுதியில் இவங்க போட்டிட்டுருவாங்க. ஆக பிரதமராக வந்து பிரியங்கா காந்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து ராகுல் காந்திக்கு வந்து பிரதமர் ஆசை கிடையாது. அவருக்கு இருக்கிற எண்ணம்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியை வலுவாக்கணும், இந்த இந்தியாவில் வந்து மதச்சார்பற்ற தன்மையை எல்லாருக்குமான நாடாக அந்த நாட்டை கொண்டு வரணும், இங்கே இருக்கிற பிணக்குகளை போக்கி ஒற்றுமையை கொண்டு வரணும், இது ஒரு வளமான நாடாக்கணுங்கிறது அவருடைய திட்டமாக இருக்கக்கூடிய, நம்ம வீட்டு பிரதமராக இருந்துக்கிட்டு ஆட்சியாக இருக்கணும், அப்படி ஜாலியாக அனுபவிக்கணும், ஜாலியாக உலகம் பூரா சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடையாது. அதனால் அவர் காங்கிரஸ் தலைவராக எடுத்துகிட்டு உழைக்க தயாராகிடுவார், பிரதமர் பதவியை தன்னுடைய சகோதரி பிரியங்கா காந்திக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து வியூகமாக கற்பனையாக முன்கூட்டி சொன்னோம். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் இருக்குது. நம்ம சொன்னது அப்படியே நடந்துருச்சு. 2 தொகுதியில் போட்டிக்கிட்டார். 2 தொகுதியில் போட்டிக்கிட்டோடனே இந்திய சட்டம் என்ன, 2லேயும் ஜெயிச்சுட்டா ஏதாச்சும் ஒன்று நிச்சயமாக ரிசைன் பண்ணணும். அப்படி ஒருவேளை பண்ணாமல் காலம் கடத்திட்டாங்கன்னா 2லேயுமே ஜெயிச்சது செல்லாமல் போயிடும். அப்போ உடனே காங்கிரஸ் கூடி முடிவு எடுக்கிறாங்க, எதை காலி பண்ணுறது, வயநாடை ரிசைன் பண்ணுறதா ரேபரேலியை ரிசைன் பண்ணுறதா அப்படிங்கிறப்ப அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து ரேபரேலியை வச்சுங்க. காரணம் வந்து ரேபரேலி தொகுதி தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதி, அதனால் அதை தக்க வச்சுங்க. வயநாட்டை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள், அங்கே வயநாட்டில் வந்து பிரியங்கா காந்தியை போட்டியிட வச்சுருவோம் அப்படின்னு முடிவெடுத்து அதையே அறிவிப்பாக பண்ணி வயநாடுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் ராகுல் காந்தி. பிரியங்கா காந்தியை நிற்க போகிறாங்க. நம்ம சொன்னதெல்லாம் இப்போ நடந்துருச்சா? ஒன்று நடக்கலை. என்ன, காங்கிரஸ் வந்து அறுதி பெரும்பான்மையாக வரும், அது ஆட்சி அமைக்கும், அந்த ஆட்சியில் வந்து பிரியங்கா பிரதம மந்திரியாக வருவார்னு சொன்னால் அது நடக்கலை. நம்ம சொன்ன கணக்கில் வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சு சொன்னோம். என்ன, நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து முறையாக தேர்தல் நடந்து எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல், எந்த விதமான குல்மால்களும் இல்லாமல் நேர்மையாக நடந்து வந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் வந்து இத்தனை இடங்களில் வந்துடும். எத்தனை இடம் சொன்னோம்? ஒரு 310 இடங்கள் வரும்னு சொன்னோம். ஜெயிச்சு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொன்னோம். ஆனால் இப்போ இந்தியா கூட்டணி வந்து 234 இடங்களில் தான் அவங்க கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இப்போ 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க, 240 வச்சுங்க. ஆனால் அதே சமயம் என்டிஏ கூட்டணி பாஜக வந்து 240 இடங்களில் ஜெயிச்சுட்டு அதோடைய கூட்டணிலாம் சேர்ந்து 293 இடங்களில் ஜெயிச்சதுனால அவங்க இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு இப்போ நிலைமை வந்திருக்கு. நிலைமை வந்த பிறகு வந்த செய்தி என்னென்னா, எல்லா இடத்துலையும் நேர்மையான முறையில் வாக்கு எண்ணப்படலை, ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்ன தப்புன்னா, 140 தொகுதிகளில் வாக்கு பதிவானது ஒன்று, வாக்கு எண்ணப்பட்டது ஒன்றா ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது ஒரு பூத்தில் வந்து 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 1000 பேர் ஓட்டு போட உள்ளே போய் கையெழுத்து போட்டு போடுறாங்க. 1000 பேர் ஓட்டு போட்டு வந்தால் ஓட்டு பொட்டிக்குள்ளே 1000 தானே இருக்கணும், ஆனால் 1200 இருக்குது. இப்போ 200 ஓட்டு எப்படி குட்டி போட்டுச்சு? சில இடங்களில் 1000 பேர் போட்டு ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிக்குள்ளே 800 இருக்குது, 200 ஓடி போயிடுச்சு. அது எப்படி ஓடி போயிடுச்சு? எப்படி சில இடங்களில் குட்டி போட்டுச்சு, எப்படி சில இடங்களில் ஓடி போச்சுங்கிற கேள்வியே இப்போ 4-5 நாளாக எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, 140 இடங்களில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குங்க, அதை மறுபடியும் சரியாக என்னன்னா காங்கிரஸ் வந்து ஒரு 100 இடங்களில் வந்து அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன கருத்து கணிப்பு வந்துருச்சு பாருங்கள். 100 விடுங்க, ஒரு 50 வச்சுங்களேன், 240 ஒரு 50 290 காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கணும். அப்போ காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கணுங்கிற ஒரு வெற்றி நிலைமை இந்த 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 எண்ணிக்கையினால் குழம்பிருச்சா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம அதை சொல்கிறோம். ஒருவேளை அது மிகச்சரியாக நடந்திருந்தால் நம்ம சொன்ன கருத்து கணிப்பு அதுவும் 100% நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நம்மள்கிட்ட இருக்குது. இன்னொரு செய்தி இப்போ என்ன வருதுன்னா, பிரச்சாரத்தில் பாஜகவுடைய மோடி என்ன சொன்னார், 400 பார் 400 தாண்டிடுவோம், 370 இடங்களில் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த எக்ஸைட் போலில் கூட பெரும்பாலான பெரிய ஊடகங்கள், அந்த பாஜகவுக்கு ஆதரவான ஊடகங்கள்லாம் அதே தான் சொன்னாங்க. ஒன்று பார்த்த மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, 365 இடம் 370 இடம் 360 இடம் 362 இடம் ஜெயிக்கும் பாஜக கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஒரு தகவல் வருதுன்னா, 362 தொகுதிகளில்
ஓட்டு போட்டதில் 5.5 லட்சம் ஓட்டு, 5.5 லட்சம் ஓட்டு காணா போச்சு. அந்த ஓட்டு எப்படி போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலன்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வர்ற சந்தேகம் என்னென்னா, இந்த 362 தொகுதியில் காணா போன ஓட்டு எங்கே போயிருக்கும்? ஒருவேளை இந்த 362 ஓட்டு காங்கிரஸுக்காக இருக்குமோ? இப்போ பாஜகவில் வந்து பிரதமர் சொன்னால 370 ஜெயிப்போம், இதை கணக்கு பண்ணி தான் சொல்லியிருப்பாரோ, பலரும் பேசக்கூடிய சந்தேகம் தானே. அப்போ இவிஎம்களை பதிவாகி உள்ள வாக்கு எண்ணிக்கையில் 5,54,598 வாக்குகள் எண்ணப்படாமல் விடுபட்டு உள்ளது. அதாவது போட்ட ஓட்டு காணாமல் போச்சு. அப்போ அந்த 5,54,598 ஓட்டுகளும் ஒருவேளை காங்கிரஸ் ஓட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு 50 சீட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ 2-3 நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம சொன்ன ஒரு கணக்கு சரியாக வந்துருச்சு பாருங்க. ஆக எப்படியோ அவங்க வந்து காங்கிரஸ் வந்து இப்போ இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்காமல் விட்டு கொடுத்துட்டாங்க. பாஜக ஆட்சி அமைச்சிருச்சு. அதுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டியில் 240 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாலும் ஆந்திராவுடைய தெலுங்கு தேசம் கட்சியையும் நிதிஷ்குமாரோடைய கட்சி ஒரு 12 எம்பிக்களையும் இது ஒரு 16-28 எம்பிக்கள் அதர்ஸை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிச்சிட்டாலும் இது நீண்டு போகுமா அப்படிங்கிறப்ப போகாது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. பலரும் சொல்கிறத விட குறிப்பாக பாஜகவில் இருக்கிற சுப்பிரமணிய சாமியை என்ன சொல்கிறாரு, அவள்லாம் 6 மாதத்துக்கு மேலே கண்டினியூ பண்ணவே முடியாது, கவுந்துருவா பாருங்க அப்படின்னு மோடியை பார்த்து சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் பாஜக தலைவராக இருந்துக்கிட்டு இப்படி பாஜக ஆட்சியை சொல்லல? அதுதாங்க உண்மை. அவள்னா மெஜாரிட்டி அவ்வளோ இருக்கா, அவள் எவாளை நம்பிட்டு இருக்கா தெரியுமோ அப்படின்னு அவர் அடிக்கிறாரு. இந்த குழப்பத்தில் பாஜகவில் உள்ள சில எம்பிக்களே மோடிக்குள்ளே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடுவும் குடைச்சல் கொடுக்குறாரு, நிதிஷ்குமாரும் குடைச்சல் கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் மேலே ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் புள்ள தானே பாஜக. ஆர்எஸ்எஸ்ஸே வந்து இதுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோடிக்கு. இவர் எப்படி விட்டு வச்சோம்னா சரி வராது, இவர் வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் மதிக்கிறது இல்லை, மூத்த தலைவர்கள்லாம் மதிக்கிறது இல்லை, அதனால் இவரை வந்து 75 வயசு ஆகிட்டதுனால இவரை என்ன பண்ணணும், இறக்கி விட்டுட்டு வேற ஒரு ஆளை போட்டு பிரதமராக்கணுங்கிற ஒரு திட்டத்துக்கு வந்து ஆர்எஸ்எஸ் முடிவெடுத்து அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து 4 பக்கமும் வந்து எதிரிகளும் எதிர்ப்புகளும் இருக்கிறதுனால நிச்சயமாக இது வந்து ரொம்ப நாள் ஓடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய இடங்களில் சிக்னல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிக்னலில் ஒன்று தான் மோடியை ஒழிக்க ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி பரவலாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பரவலாக பலர்கிட்டையும் கசியக்கூடிய செய்தியாக வந்துருச்சு. அப்படி கசிகிறது எது காரணம் என்னென்னா, 75 வயசு ஆகிட்டதுனால தான் பாஜகங்கிற ஒரு கட்சியையே உருவாக்கணும், அத்வானி பிரதமராக விடாமல் தடுத்து அவரை ஓரங்கட்டி விட்டுட்டு மோடி வந்தார். இப்போ மோடிக்கு இன்னொரு 4 மாதத்தில் 75 வயசு வர போகுதுல. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸால் அறிவிக்கப்படாத ஒரு கொள்கை வந்து 75 வயசாகிட்டால் அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது. அப்போ அது மோடிக்கும் பொருந்துமா இல்லையா? அப்போ அவரை இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து யோகி ஆதித்யநாத்தையோ அல்லது நிதின் கட்கரியையோ பிரதமராக உட்கார வைப்பாங்க ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டுச்சு. அப்படி பேசப்பட்டப்போ இப்போ ஒரு விஷயம் தெளிவாக வந்துருச்சு, இல்லை யோகி ஆதித்யநாத் அந்த லிஸ்ட்டில் இல்லை, நிதின் கட்கரி இருக்கார். அதனால் நிதின் கட்கரியை வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து சாவி கொடுத்து விட்டு அதற்கான சூழ்நிலையில் போய் நீ சரி பண்ணுங்க, முக்கியமான பெரிய தலைவர்களை போய் சந்திச்சுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்காக இப்போ நிதின் கட்கரி என்ன பண்ணுறாரு, முதற்கட்டமாக இந்த பாஜக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த 3 முப்பெரும் தலைவர்களில் ஒருத்தர் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், இன்னொருத்தர் வந்து எல்கே அத்வானி, இன்னொருத்தர் வந்து முரளி மனோகர் ஜோஷி. அதில் வாஜ்பாய் அவர்கள் வந்து காலம் செஞ்சுட்டாரு. இப்போ வந்து அத்வானி அவர்களும் முரளி மனோகர் ஜோஷி இருக்கிறாரு. இப்போ நிதின் கட்கரி என்ன பண்ணுறாரு, ஒரு பூங்கொத்தை எடுத்துக்கிட்டு சால்வையை கொண்டுக்கிட்டு அத்வானி வீட்டுக்கு போயிட்டு அவரை சந்தித்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட ஏதோ விஷயங்கள் நிறையா சொல்கிறாரு. ஆனால் முகமலர்ச்சியாக அத்வானி அவரை சந்திக்கலை. ஏன்னா அவருக்கு ஒரு கோபம் இருக்குது, என்னப்பா எல்லாருமா சேர்ந்து எங்களை ஓரங்கட்டி ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டு இப்போ என்னையா வந்திருக்கான்னு மனசுக்குள்ளே நினைக்கிற மாதிரி அவருடைய ஃபேஸ் இருக்குது.
அப்புறம் ஏதோ பேசி இப்படி ஆர்எஸ்எஸ் திட்டம் போடுறாங்க, ஒரு உத்தேசம், ஒரு கற்பனை தான் அது. 75 வயசுன்னு உங்களை ஒதுக்குன மாதிரி இப்போ 75 வயசு ஆகிட்டதுனால மோடி அவர்களையும் வீட்டுக்கு போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆளை வந்து பிரதமர் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம தாய்க்கு அமைப்பு ஆர்எஸ்எஸ் திட்டமிடுது. அந்த இடத்துல வந்து என்ன உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் தேவை, அதுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னது மாதிரி செய்தி வெளியிடுறாங்க. இது சொன்னாரா வேறு எதுவும் சொன்னாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ காலம் விட்டுட்டு இப்போ போய்ட்டு அத்வானி அவர் வந்து பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்தி பேசணுங்கிறப்ப இப்படியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் நோக்கருடைய கணிப்பு. அதுக்கு இன்னொரு வலுவான இந்த கணிப்புக்கு காரணம், இவரை பார்த்த கையோடு அடுத்து யார்கிட்ட போகிறாரு, முரளி மனோகர் ஜோஷிட்ட போகிறாரு. அங்கேயும் அதே தான் கதை. பூங்கொத்து மாலை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்டையும் 1/2 மணி நேரம் உட்காந்து நிறையா பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு இவரை சந்திக்கிறதுக்கு யோகி ஆதித்யநாத் வராரு பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு கிளியர் தெரிஞ்சு போச்சு, யோகி ஆதித்யநாத் நம்ம இல்லைப்பா பிரதமர் முடிவு நிதின் கட்காரியை தான் போட போகிறாங்க, அப்போ நம்ம வந்து அவரை போய் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அட்வான்ஸ் வாழ்த்து சொல்கிற மாதிரியும் அது சம்மந்தமான அரசியல் ஆலோசனைகளை சொல்கிற மாதிரியும் ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாரு, நிதின் கட்காரியோடைய வீட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வந்து இவருக்கு நிதின் கட்காரிக்கு சால்வை போட்டுட்டு அந்த நிதின் கட்காரி வீட்டுக்குள்ளே ஒரு கோயில் மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருப்பார். அதில் போய் சாமி கும்பிட்டுட்டு நிதின் கட்காரி வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷமாக பேசி மகிழ்ந்துட்டு நிதின் கட்காரி வீட்டுடைய மாடியில் உள்ள அந்த மாடத்தில் நின்று அந்த நகரையெல்லாம் வந்து அந்த காட்சியை பார்த்துட்டு அங்கே நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அரசியல் டிஸ்கஸ். யார், யோகி ஆதித்யநாத்தும் நிதின் கட்காரியும். இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு மறைமுகமான ஒரு திட்டத்தை மோடி அவர்களை வந்து ஓய்வு கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்கிட்டாங்க. அதற்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆர்எஸ்எஸ் பாஜக எதிரணியில் இருக்க இந்தியா கூட்டணி எல்லாருக்குமே இருக்குது. இப்போ பாருங்கள், மோடி அவர்களுக்கு வந்து 4 பக்கம் தாக்குதல். 1வது தாக்குதல் வந்து போதுமான மெஜாரிட்டி இல்லை, அறுதி பெரும்பான்மை இல்லாத அரசு. 2வது தாக்குதல் வந்து கூட்டணி கட்சிகளுடைய மிரட்டலுக்கும் அவங்களுடைய வேண்டுகோளுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் அப்படியே காக்கா பிடிச்சிக்கிட்டே காலம் ஓட்டுற மாதிரி சூழ்நிலை. 3வது நெருக்கடி வந்து ஆர்எஸ்எஸ். அது வந்து என்ன பண்ணுது, இவரை வந்து எடுத்துகிட்டு வேற ஆளாக போடணுங்கன்னு அதை எடுக்கிற முயற்சி. 4வது எதிர்கட்சியாக இருக்கிற இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவங்க எப்பவும் போல் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் லேசாக கொஞ்சம் குறை இருந்தாலும் விட மாட்டாங்க போல இருக்குது. அவங்க உடனே அதை ஃப்ளாஷ் போட்டு வெளிச்சம் போட்டு காமிச்சு கேள்வி கேட்டு கொள்ளுன்னு கொள்ள போகிறாங்க. 5வதாக வந்து இந்த சபாநாயகர் சீட்டை கேட்டு சந்திரபாபு நாயுடு பண்ணுற புடிவாதம் அது என்ன முடிவில் போகுதோன்னு இப்படி தலைவலி தாங்க முடியாமல் மோடி அவர்கள் திணறிக்கிட்டு இருக்கிறாரு. இது எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, அவர் சைலண்ட் ஆகிட்டார். காரணம் என்னென்னா, நிதிஷ்குமாருக்கு வந்து 12 எம்பி இருந்தாலும் அவர் வந்து 5-6 முறை பல்ட்டி அடிச்சிட்டதுனால இவர் ஏதாச்சும் இனிமேல் முரண்னார்னா பாஜக என்ன தெரியுமா பண்ணோம், அவர்கிட்ட இருக்க 12 எம்பிக்களில் 10 எம்பிக்கள் அன்பாக இங்கே ஆதரவு கொடுக்க வந்துடுவாங்க. அதுக்கான வழி ரூட் என்னென்று அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடி அவர்களுக்கும் தெரியும். அப்படி செஞ்சுட்டா என்னாங்க, உடனே நிதிஷ்குமாருடைய ஆட்சி ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க. அங்கே மற்ற ஏற்கனவே இருந்த கூட்டணியும் ஆதரவு கொடுக்காது. முதலமைச்சரையும் இழந்து கையில் இருந்த எம்பிக்கையும் இழந்து திருப்பி அவர் மேலே வந்து விசாரணை வந்து அவர் எங்கே போக வேண்டியதாக இருக்கும், பல்ட்டி குமார் ஜெயில் குமார் ஆகிடுவார். அந்த பயத்தினால அவர் என்ன பண்ணிட்டார், அப்பா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு, இன்னும் வரும் 5 ஆண்டுகளும் எல்லா நாட்களிலும் நான் உங்களோடவே இருப்பேன் காலில் விழுந்து ஆதரவு கொடுத்துட்டாரு. அதனால் நிதிஷ்குமாரை பற்றி அவருக்கு கவலை இல்லை. இந்த சந்திரபாபு நாயுடு தான் என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் மோடி அவர்கள் இருக்கிறாங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் திருமண பக்கமெல்லாம் அவருக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறதுனால மோடி அவர்கள் வந்து தூக்கத்தை இழந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. எப்படி இந்த அரசு போகும், நேரான பாதையில் போகலைன்னா இந்தியா கூட்டணி விடாது, அது வந்து கரெக்டாக ஸ்டேரிங்கை பிடிக்க வைக்கும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணும், தட்டி டிரைவர் சீட்டில் இருக்கிற ஆளை இறக்கி விட்டு அவங்க போயிட்டு ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கான சூழ்நிலை அங்கே கண்டிப்பாக இருக்குது.
இதெல்லாம் எப்படி நடக்குங்கிற தகவல்களை தான் அங்கங்கேருந்து வரக்கூடிய செய்திகளை தான் நம்ம தொகுத்து அப்படியே உங்கள்கிட்ட நம்ம வைக்கிறோம். இதில் வந்து எந்த விதமான நம்ம சொந்த கருத்து சுயநல கருத்துலாம் இல்லாமல் கேட்கக்கூடிய செய்திகளில் வந்து என்ன செய்தி, இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற தகவலை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.